ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெரம்பலூர் மாவட்டம் வருவாய்த்துறை. இதில் என்னென்னா, நம்ம கிராம உதவியாளர் பணி இதுக்கான வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதில் இந்த இடத்துல புகைப்படம்னு இருக்கா, அந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிக்கிங்க. அப்ளிகேஷன் யார் போடுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ, விண்ணப்பதாரர் பெயர் இந்த இடத்துல தந்தை அல்லது கணவன் பெயர், ஓகேவா. பிறந்த தேதின்னு கேட்டிருக்காங்களா, அந்த இடத்துல பிறந்த தேதி கொடுத்துக்குங்க. இதில் கல்வித் தகுதி, அந்த இது 10வது அதுக்கு மேலே படிச்சிருந்தா அதுக்கானது, ஓகேவா, அதை கொடுங்க. அலைபேசி என்னன்னு செல் கேட்டிருக்காங்களா, அதில் உங்கள் செல் நம்பர் கொடுங்க, ஓகேவா. பாலினம் ஆணா பெண்ணா, 3ஆம் பாலினத்தினரா, அதை கொடுக்கணும். மதம் இந்துவா கிறிஸ்டினா என்னென்னு கொடுக்கணும். ஜாதி என்னென்னு கொடுத்துருங்க. சொந்த ஊர் எதுன்னு சொல்லி அதில் எழுதணும். வட்டம் என்ன வட்டம், மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம்னு எழுதிக்கிங்க. நிரந்தர முகையாய் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கதவு எண் மற்றும் தெரு பெயர், இந்த இடத்துல என்ன கிராமம்னு சொல்லிட்டு, இதில் வட்டம் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்லி போடணும், ஓகேவா. இதாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மெத்தட் இது தான். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல எந்த வட்டம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், முன்னுரிமை விவரம், முன்னுரிமைக்கான விவரம் இதில் சொல்லணும். இதில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் முன்னுரிமைக்கான விவரத்தை. ஆதரவற்றவர், ஆதரவற்ற விதவை, இதில் பாருங்கள், ஆதரவற்ற விதவை, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினை சார்ந்தோர், கலப்பு திருமணம் தம்பதியினர், தமிழ் வழி பயின்ற சான்றிதழ் PSTM சர்டிஃபிகேட்டு. இதில் இந்த 5 என்னென்னா உங்களுக்கு முன்னுரிமை, இந்த 5 பாயிண்ட்டுமே, ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இது இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண அந்த நம்பரு, அதோட நகல் இணைக்கணும். இதில் பாருங்கள், குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளீரான்னு கேட்டிருக்காங்க. போராட்டம் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லிக் கொடுங்க. ஆம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். உறுதிமொழிக்கு டிக்ளரேஷன், அது நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் இங்கே உங்கள் கையொப்பம். அப்புறம் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கூட என்னென்ன இணைக்கணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து கல்வி சான்று நகல், வசிப்பிட இருப்பிட சான்று, சாதி சான்று நகல், ஆதார் கார்டு அதோட நகல், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, பணி நியமன முன்னுரிமை கோரல் அந்த சர்டிஃபிகேட்டு, ஓகேவா. இதெல்லாம் இதில் வைக்கணும்.